என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பும் தட்டு இட்லியும் தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். சிக்கன் குழம்பு எல்லாருக்கும் தெரியும், வைக்க தெரியும். ஆனால் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் எப்படி வைக்கிறோன்றதை பாருங்கள். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, சோம்பு போட்டாச்சு. இதுதான் நாங்கள் எங்கள் ஸ்டைலில் வைப்போம். அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி 3 வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 கிலோ கறிக்கு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இல்லை சின்ன சின்னதாக இருக்குன்னா 4 வெங்காயம் எடுத்துக்கலாம். தக்காளி கம்மியாகவே எடுத்துக்கோங்க. 3 வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இனிப்பாக ஆகிடுச்சுன்னா கறி இனிப்பாக இருக்கும், அதனால் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு, க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனு அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்குன்னு வதக்கி விட்டுறணும். இது எங்கள் ஸ்டைலில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சிலர் வந்து அதிகமாக அந்த கரம் மசாலா சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த பட்டை லவங்கம் சேர்ப்பாங்க. அதான் கரம் மசாலா தூளும் சேர்ப்பாங்க, தாளிக்கும் போது அந்த பட்டை லவங்கம் கிராம்பு அது இதுன்னு எல்லாமே சேர்ப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம். சிம்பிளாக இட்லிக்கு தண்ணியாக குழம்பு, இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழம்பு. சண்டே காலையிலனா இது, அதுக்கப்புறம் தோஞ்சல் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். ஆட்டு தோஞ்சல் அதை வாங்கி குழம்பு வச்சு சுட சுட இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு நாள் நாங்கள் செய்யும் போது வீடியோ எடுத்து போடுறேன், அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கறியை தம் போட்டுருங்க வேகிற வரைக்கும். அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவு வெறும் குழம்பு மிளகாத்தூள் தான், வீட்டில் அரைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த குழம்பு மிளகாத்தூள் தான், வேறு எந்த மிளகாத்தூளும் கிடையாது. வீட்டில் அரைக்கிறேன் இந்த குழம்பு மிளகாத்தூள். காரம் அதிகமாக வேணுன்றவங்களுக்கு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சரி கம்மியாக வேணுன்றவங்களுக்கு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதிகமாக வேணுன்றவங்களுக்கு பார்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கறி குழம்புக்கெலாம் கொஞ்சம் அதிகமாக காரமாக இருந்தால் தான் கறி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இட்லிக்கு தண்ணியாக வைக்கிறதுனால காரம் கம்மியாக இருந்ததுன்னா கேவலமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து கறி குழம்பு. தொக்கா இருக்குது, இப்போ குழம்பு ஆக போகுது. தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 கிளறிட்டு அதுக்கு பிறகு ஒரு தடவை டேஸ்ட்டு பார்த்துடணும் எல்லாமே கரெக்டாக இருக்கா. ஏன்னா விசில் போட போகிறோம், அதனால் எல்லாத்தையும் ஒரு தடவை தொழவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு விசில் போட்டோம்னா ஒரே ஒரு விசில் தான். ஏன்னா சிக்கன் தானே இது, உப்பு கம்மியாக இருக்கனால உப்பு போட்டோம். சிக்கனுன்றதுனால ஒரே ஒரு விசில் விட்டுட்டு இறக்கிட வேண்டியது தான். அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றிடலாம். தட்டு இட்லி தெரியும்னு நினைக்கிறேன் முக்கால்வாசி பேருக்கு. இந்த இட்லிக்கும் இந்த தட்டு இட்லியும் நல்லா, இட்லியில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இட்லி வந்து கொஞ்சம் பெரிய இட்லியாக அழகாக இருக்கும். அதுக்கு பிறகு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தட்டு இட்லி. அதுதான் தட்டு இட்லி ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஊற்றி ஒரு சைடில் வச்சுட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது, இவ்வளோ தண்ணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன், இவ்வளோ தண்ணியாக இருக்குமா வேணாம், இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க விட்டுட்டோம். கொதிக்க வச்சுட்டு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லி ரெடியானவனே தட்டில் வச்சு சாப்பிட வேண்டியது தான். எனக்கு தான் வச்சுட்டாங்க, குழம்பும் ஊற்றிட்டாங்க. இப்போ நான் தான் டேஸ்ட்டு பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான குழம்பு இது தான். விட்டேன் அந்த இட்லி அப்படியே சாஃப்டாக அந்த கறி அப்படி உள்ளே வச்சு சுட சுட இட்லி சுட சுட கறி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு படுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் போட்ட வீடியோஸ் பார்த்து வாட்ச் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, வெளியே இருந்து பார்க்குறவங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.